வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ரஜினி ரசிகர்கள்டேந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டும் கிடைச்சிருக்கு. அது 51 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த். அதாவது ரஜினி ரசிகர்களே 50 இயர்ஸோ 51 இயர்ஸோ பெருசா அவங்க செலிப்ரேட் பண்ணல, பெரிய அளவு போஸ்ட்லாம் போடல. பட் ஒரு தயாரிப்பாளராக ஆகஸ்ட் 15 அதுக்கு ஒரு தனியா ஒரு போஸ்டர் போடுறாரு, 51 இயர்ஸுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறாரு. இது மட்டுமல்லாமல் அந்த படப்பிடிப்பு தளத்துல மிகப்பெரிய ஒரு கேக்கை வெட்டி அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டே ஒரு சர்ப்ரைஸ். ராஜ்கமல் மூலமா கமல் சார் பண்ண சர்ப்ரைஸ். இந்த லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ரெஸ்பெக்ட் ஈச் அதர், லவ் ஈச் அதர் அப்படின்னு அந்த டைரக்டரே போட்டிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து தன்னுடைய பதிவுல போட்டிருக்காரு. நிறைய ரஜினி ரசிகர்கள் நன்றி ஆண்டவரை, கலக்கிட்டீங்க, நீங்க பெரிய மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்களே செலிப்ரேட் பண்ணல. சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் வரப்போகுது, அவங்களாம் ஒரு போஸ்ட் கூட போடல. அப்படி இருக்கும்பொழுது 51 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணி அதுக்கு வீடியோ பண்ணி அதுக்கு ஒரு சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறது இது கமலஹாசன் 50 இயர்ஸ் ஆஃப் உலகநாயகன் கமலஹாசன். அது விஜய் டிவில நடந்தது. அப்ப ரஜினிகாந்த் வந்திருந்தாரு. ரஜினிகாந்த் கலைத்தாய் கமலஹாசனை மட்டும் இடுப்புல வச்சுக்கிறா, எங்களெல்லாம் நடத்தி கூட்டு வரா, அதுக்கு காரணம் கமலுடைய உழைப்புன்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையா பேசி அதை ஒரு ஓவியமா வரைஞ்சு கொடுத்திருந்தாரு. அடுத்த நாள் காலையில கிஃப்ட் பண்ணாங்க. அதை ரஜினி ஓவியமா வரைய சொல்லி அவர் அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, நாகார்ஜுனா மற்ற எல்லா நடிகர்களும் கலைத்தாய் நடத்தி கூட்டு வருவாங்க, கமலை மட்டும் இடுப்புல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த அப்படி பாராட்டி இது பண்ணாரு. ஸோ அதற்கு ஒரு திருப்பி ஒரு பதிலாக இதை பண்றாரு. அதுவும் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நண்பராக இதை பண்றாரு. கமல் எப்பொழுதுமே பரந்த மனதுக்காரர். அது முள்ளு மலரும் படத்தை ரிலீஸ் பண்ண உதவுல ஆரம்பிச்சு பல உதவிகள் ரஜினிக்கு பண்ணியிருக்காரு. அது கைண்ட் ஜெஸ்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த முறை 51 இயர்ஸை பெருமையா பண்ணியிருக்காரு. இன்னும் அவருடைய பிறந்த நாள்லாம் இன்னும் கிராண்டா இருக்கும். அதே மாதிரி படம் ரிலீஸ் அப்ப பயங்கர கிராண்டா இருக்கும், கொண்டாட போறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் நன்றி சொல்றாங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் பார்த்தேன். சில லேக் இருந்தாலும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைனா இருக்கு, கிரிப்பிங்கா இருக்கு. மெஜாரிட்டி போர்ஷனு விஷுவல்ஸ் ரொம்ப கிராண்டியரா இருக்கு. சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா இவங்களுடைய நடிப்பு ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அதுல குறிப்பா மமிதா பைஜுடைய ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சூர்யா சூப்பர்வா பண்ணியிருக்காரு. இது அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது எல்லா படங்களுமே ஒரு ஸ்கிரீன் பிளே, பர்டிகுலர் ஸ்கிரீன் பிளேல வரும். அப்படி இதை ரொம்ப கரெக்டா வெங்கியா டெலிவரி அந்த பேட்டர்னை கரெக்டா பிடிச்சி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இது அப்படியே ஒரு 15 பாயிண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த படம் கிளைமேக்ஸை நோக்கி நகருது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வசூலுமே பிரமாதமா இருக்கு. 2 நாள்ல 75 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. தேர்ட் டே எல்லாம் கூட, அதாவது ஃபர்ஸ்ட் டே விட 40%, செகண்ட் டே கூட, செகண்ட் டே விட தேர்ட் டே இன்னும் கூட. ஸோ இது கருப்புக்கு அப்புறம் சூர்யாவுக்கு இன்னும் ஒரு வெற்றி படம், மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதாவது அவருடைய தோற்றமாகட்டும், அவருடைய நடிப்பாகட்டும் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. ரொம்ப பிரமாதமான ஒரு நடிப்பு. அதாவது ஒரே ஆக்ஷன் படங்கள், கன்னு, கத்தி அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப அமைதியா ஒரு ஃபேமிலி டிராமா, அதுல காமெடி, அதுல கான்ஃபிளிக்ட், அதுல ஹியூமர் அப்படின்னு போய் ஒரு ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆகஸ்ட் 15 நேற்றுக்கு சுஹாசினி அவர்களுடைய பிறந்த நாள். சுஹாசினியை பொறுத்தவரைய கமலஹாசன் அவருக்கு சித்தப்பா, கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி தான். ஆனால் ஏஜ் டிஃபரன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா, சுஹாசினி சென்னை வந்த பொழுது கமல் வீட்டில் தான் இருந்தார். கமல் தான் அவங்கள பார்த்துக்கிட்டாருன்னு வைங்களேன். இங்கே அவங்க அம்மா, கமல் எல்லாமே அவங்க ஸ்கூல் படிக்க வச்சது, அவங்க காலேஜ் இதில் படிக்க, அவங்க காலேஜ் சீட்டு கிடைச்சி அவங்க காலேஜை சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல கிடைச்சது அவங்களுக்கு நம்ம நடிப்பு, அதாவது பிலிம் இன்ஸ்டியூட்ல அவங்க கேமரா படிக்கணும்னு சொல்லி சேர்த்து விட்டது கமல் தான். நீ டெக்னீஷியன் ஆகணும், கேமரா பண்ணணும்னு சொல்லி சேர்த்து விட்டு
ஃபுல்லா ஃபீஸ் கட்டி எல்லாமே படிக்க வச்சது கமல் தான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ரசிகர் மன்றம், கமல் ரசிகர் மன்றம், இந்த ரசிகர்களுக்கு கடிதம் எழுதுறது, இதெல்லாமே சுஹாசினியுடைய கையெழுத்து இருக்கும். நம்ம இது பண்ணோம்னா அவங்க பதில் எழுதி அனுப்புவாங்க. அதெல்லாம் ஆரம்ப காலகட்டம் 80களுடைய ஆரம்பத்தில் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்த பொழுது அவங்க வந்து எப்படின்னா ஜானி படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க கேமரா உமனா. இவருக்கு அசோக் குமாருடைய அசிஸ்டன்ட் தான் சுஹாசினி. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நெஞ்சத்தைக்கில்லாத படம் எடுக்க போறாங்க. மகேந்திரனும் அசோக் குமாரும் பேசுறாங்க, ஹாசினி இந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அசோக் குமார்கிட்ட வந்து மகேந்திரன் சொல்றாரு. அவரும் பார்த்துட்டு கரெக்டா இருக்கும்னோடனே நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னோடனே நம்ம கமல்கிட்ட கேட்கலாம் அப்படின்னோடனே கமல் தைரியமா நடி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, பிரமாதமா வரும் அப்படின்னு சொல்லி நடிக்க சொல்லிட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தேசிய விருதெல்லாம் வாங்கினாங்க சிந்து பைரவி படத்துக்கு. ஸோ அதை தன்னுடைய ஒரு பேட்டியில குறிப்பிடுறாங்க. சுஹாசினியை பொறுத்தவரைய அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது வேற மாதிரி இருக்கும், பட் உள்ள போனா அவங்க எவ்வளோ அஃபெக்ஷனேட்டா இருக்காங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அந்த 80s அந்த இதுன்னா அவங்க அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். யாருக்காவது உடம்பு முடியலைன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. இப்போ வடிவுக்கரசி உடம்பு முடியாம போனப்ப அவங்க தான் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்களும் பணம் கொடுத்து அவங்கள திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க. அந்த எல்லாருக்குமே ஒரு லீடர் மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுஹாசினிக்கு வந்து நம்முடைய பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ஆகஸ்ட் 16 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து மனிஷா கொய்ராலா அவர்களுடைய பிறந்த நாள். மனிஷா கொய்ராலா வந்து இந்தியன் படம், இந்தியனுக்கு முன்னாடி அவங்க வந்து பம்பாயில நடிச்சாங்க. அந்த மணிரத்னம் சங்கருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. மணிரத்னம் படத்துல கதாநாயகியா இருக்கிறவங்க இமீடியட்டா சங்கர் படத்துல அடுத்த படத்துல வந்துருவாங்கன்னு ஒரு சென்டிமெண்ட் முன்னாடி சொல்லுவாங்க. அதாவது பம்பாயில வந்து மனிஷா கொய்ராலா, அப்புறம் இருவர்ல வந்து ஐஸ்வர்யா ராய், உடனே இந்தியன்ல வந்து மனிஷா கொய்ராலா, ஜீன்ஸ்ல வந்து ஐஸ்வர்யா ராய், அந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில். அப்படி இவர் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு. மனிஷா கொய்ராலா வந்து இதுல பிரமாதமா பண்ணியிருப்பாங்க, இந்தியனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1942 லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஏராளமான படங்கள். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய நம்பர் 1 ஸ்டாரா இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே ஒரு ஹீரோயினா இருக்கிறப்ப ஒரு ஹை பாயிண்ட்டும் இருக்கும், ஒரு லோ பாயிண்ட்டும் இருக்கும். பாபா படம், அந்த படம் வந்து பெரிய தோல்வி அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் அவங்க பெரிய அளவு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு அவங்களே ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாங்க. பட் ஓவராலா ஒரு காலகட்டத்தில் வந்து ரூல் பண்ணிட்டாங்க இந்தியன் சினிமாவையே. ஸ்ரீதேவி, மாதுரி தீக்ஷித், மனிஷா கொய்ராலா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். ஒரு பர்டிகுலர் ப்ரீடை வந்து ரூல் பண்ண ஒரு நம்பர் 1 ஸ்டாரா இருந்தாங்க. அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.